Welcome back to Max Vati by Gangadhar. So last video la pathina 10th CBSE board oda probability chapter kana previous year questions paathirundom. Adula irundhu concepts nariya kathukittom. Yaradhu miss pannirundinga marakama indha video paathittu indha video paarenga. Appadina da andha interlinkage ungalku puriyum. Link description la irukku. Adoda continuation ah inniki arithmetic progression oda previous year questions with concepts oda paaka porom. Skip pannama paarenga. So first sequences of arithmetic progression பத்தி பாப்போம். பேசிக்கா arithmetic progression sequence பாத்தீங்கன்னா a plus d, a plus 2d up to a plus n minus 1 into d. ஜெனரலா இதுதான் arithmetic progression சீக்வன்ஸுங்க. பட் என்னதான் சீக்வன்ஸா இருந்தாலும் சில क्वेश्चंसல பாத்தீங்க அப்படினா odd number of terms இருக்கு, even number of terms இருக்கு. அப்ப அதோட சீக்வென்ஸ் எழுதுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு அரைஸ் ஆகும். அப்ப odd number of terms கொடுத்தாங்க அப்படினா நம்ம எப்படி அது சீக்வென்ஸ் எழுதணும், அதே மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம சீக்வென்ஸ் எழுதணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆட் டேர்ம்ஸ்னா 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேர்ம் ஏ, இன்னொரு டேர்ம் ஏ பிளஸ் டி, இன்னொரு டேர்ம் ஏ மைனஸ் டி, இந்த மாதிரி எழுதணும் 3 டேர்ம்ஸ்னா. ஈவன் டேர்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டேர்ம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு டேர்ம் ஏ பிளஸ் டி, இன்னொரு டேர்ம் ஏ மைனஸ் டி எழுதணும். ஒரு டேர்ம் விட்டு விட்டு எழுதணும். சரிங்களா? இது ஜெனரலா நம்ம NCERT புக்ல they have given like this. So இத வச்சு ஒரு சம் பார்க்கலாம் வாங்க. 3 numbers in AP have the sum 30. What is the middle term? இது வந்து பாத்தீங்கன்னா 2025 ல கேட்ட क्वेश्चन. அப்ப 3 numbers in AP ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 3 நம்பர்ஸ்னா odd number of terms கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு டேர்ம் A, இன்னொரு டேர்ம் A plus D, இன்னொரு டேர்ம் என்னவா இருக்கணும்? A minus D. இதோட சம் வந்து 13 சொல்றான். அப்ப இதோட சம்மேஷன் வந்து எதுக்கு ஈக்குவல்ங்க? 30 க்கு ஈக்குவல். அப்ப மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்ப 3a ஓட வேல்யூ எவ்வளோ? 30. இப்ப a ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? a ஓட வேல்யூ என்னது? 10. வாட் இஸ் த மிடில் டேர்ம் கேக்குறான். நம்மளோட சீக்வென்ஸ்ல a மைனஸ் டி ஒரு டேர்ம், a பிளஸ் டி ஒரு டேர்ம், a தான மிடில் டேர்ம். அப்ப ஆப்வியஸா நம்மளோட ஆன்சர் வந்து என்னதுங்க? இட் இஸ் நதிங் பட் 10. சோ இப்போ நெக்ஸ்ட் மாடல் போறதுக்கு முன்னாடி நமக்கு arithmetic progression ஃபார்முலா தெரியணுங்க. அப்ப அத முதல்ல நம்ம எழுதிடலாம். பேசிக்கா nth டேர்ம் ஃபார்முலா ரெகுலரா கேட்பாங்க. அப்ப tn ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கனா a plus n minus 1 into d. இதுல a அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? d அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கனா காமன் டிஃபரன்ஸ் அப்படினு சொல்றாங்க. n அப்படின்றது என்னன்னு கேட்டோம்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்னா sum up to n terms ஃபார்முலா ஃபார் an AP தெரியணும். அது என்னன்னா n/2 into 2a plus n minus 1 into d. இதே ஃபார்முலா வச்சு நமக்கு இன்னொரு ஒரு ரிலேஷனும் டிரைவ் பண்ணலாம். அதாவது sn is equal to n/2 into a plus n. அப்ப லாஸ்ட் டேர்ம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் டேர்ம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இது ஜெனரலா எப்படி ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கான்செப்ட்ல எப்படி டெரைவ் பண்ணுவோம்ன்றதை நம்ம ரெகுலர் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ சம்முக்கு போலாம் வாங்க. The sum of the first 6 terms of an arithmetic progression is 42. The ratio of 10th term to the 30th term is 1:3. Calculate the first and 13th term of an AP. இது வந்து பாத்தீங்கன்னா 2025 ல கேட்ட क्वेश्चनங்க. இப்போ இங்க பாருங்க sum up to 6 terms. அப்ப S6 ஓட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்கான்? 42. அப்ப sum up to n terms formula for AP வந்து என்னது? n/2 into 2a plus n minus 1 into d. அதோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 42 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப n நமக்கு தெரியுமா? s 6. சரிங்களா? அப்ப 6 divided by 2 into a ஓட வேல்யூ தெரியுமா? தெரியாது. சரிங்களா? அப்ப 2a னே வெச்சுக்கோங்க பிளஸ் n வந்து 6 minus 1 into டிஃபரன்ஸ் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்ப இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நம்ம with respect to a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு a ஓட வேல்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு தான் ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்திருக்கானா ratio of 10th term to the 30th term is 1:3ன்றாங்க. அப்ப 10th termனா t10 divided by t30. அப்ப 10th termனா என்னது? a plus 9d. 30th termனா என்னது? a plus 29d. அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்ங்க? 1:3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3a plus 27d is equal to a plus 29d. அப்ப என்ன ஆகுங்க? 3a minus a 2a, 29d minus 27d 2d. இப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? a is equal to d. அப்ப a வும் d யும் சேம் வேல்யூ. அப்ப d க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேங்க? a னே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். d ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? a ஓட வேல்யூக்கு ஈக்குவல். இப்போ 6/2 னா 3 into
2a plus 5 6 minus 1 5a 2a plus 5a எவ்வளோங்க 7a சரிங்களா is equal to 42 இப்போ 7 3s are 21a is equal to 42 இப்போ a ஓட வேல்யூ வந்து என்னதுங்க 2 a ஓட வேல்யூ is 2 பட் நமக்கு தெரியும் a ஓட வேல்யூவும் d ஓட வேல்யூ ஈக்குவல் அப்ப can I say a is equal to d is equal to எவ்வளோங்க 2 அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க find the first term அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து என்னது 2 இப்போ அடுத்தவங்க என்ன கேக்குறாங்க 13th டேர்ம் கேக்குறாங்க அப்ப t13 கேக்குறான் அப்படினா a plus 12d சரிங்களா அப்ப a வந்து நமக்கு என்னன்னு தெரியும் a is nothing but t13 is equal to a ஓட வேல்யூ வந்து 2 plus 12 into d ஓட வேல்யூ 2 அப்ப 2 plus 24 that is 26 அப்ப 13th term என்னன்னு கேக்குறாங்க அதோட வேல்யூ வந்து எவ்வளவுங்க 26 So next model பாத்தீங்கன்னா condition for arithmetic progression அதாவது ஒரு சீக்வென்ஸ் வந்து arithmetic progressionல இருக்குன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு geometry progression இருக்குன்னா வேற ஒரு கண்டிஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் AP னா காமன் டிஃபரன்ஸ் இருக்கும் GP னா காமன் ரேஷியோ இருக்கும் பட் இப்போ நமக்கு AP ல கன்ஃபைன் பண்றனால arithmetic progressionோட கண்டிஷன் என்ன சோ arithmetic progression அப்படினாலே அந்த இடத்துல என்ன இருக்கணுங்க காமன் டிஃபரன்ஸ் அப்ப காமன் டிஃபரன்ஸ் இருக்குங்க அப்ப ஜெனரலா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 எடுத்துக்கிறேன் செகண்ட் டேர்ம் a2 எடுத்துக்கிறேன் தேர்ட் டேர்ம் a3 எடுத்துக்கிறேன் and so on அப்ப செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் must be equal to தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் must be is equal to fourth டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் இந்த மாதிரி எழுதிட்டே போலாம் so this is the condition for a sequence to be in AP so இப்போ இந்த क्वेश्चन பாருங்க If k plus 2, 4k minus 6 and 3k minus 2 are 3 consecutive terms of an AP, then the value of k is. இப்போ அவங்க k plus 2 னு ஒரு டேர்ம் இருக்கு அதே நேரத்துல 4k minus 6 னு ஒரு டேர்ம் இருக்கு அதுக்கப்புறம் 3k minus 2 னு ஒரு டேர்ம் இருக்கு இந்த மூணு டேர்மும் கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அடுத்தடுத்த டேர்ம் சொல்றாங்க அவங்க மூணு AP ல இருக்குன்னு சொல்றாங்க அப்ப கண்டிப்பா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் must be equal to தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் கரெக்ட்டுங்களா அப்போ ஆப்வியஸா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் போடுங்க 4k minus 6 minus ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னதுங்க k plus 2 is equal to தேர்ட் டேர்ம் என்னதுங்க 3k minus 2 minus செகண்ட் டேர்ம் என்னதுங்க 4k minus 6 அப்ப 4k minus k எவ்வளோ 3k minus 6 minus 2 எவ்வளோ minus 8 is equal to 3k minus 4k எவ்வளோ minus k minus 2 plus 6 எவ்வளோங்க plus 4 இப்போ 3k plus k எவ்வளோங்க 4k 4 plus 8 எவ்வளோங்க 12 அப்போ இதில் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் k ஓட வேல்யூ இட் இஸ் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 2023ல கேட்ட கொஸ்டின் ஸோ இதில் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து என்னதுங்க k ஓட வேல்யூ இஸ் 3 ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் இருக்கு அதுல குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அதுல யங்கஸ்ட் பாயோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் அது மாதிரி எல்டஸ்ட் பாய் அங்க கலந்துருப்பாங்க தெரியுமா அவங்களோட ஏஜ் என்னன்றதான் நம்மளோட கொஸ்டின் அதுல என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள ஆர்டர் ஆஃப் த ஏஜ்ல அரேஞ்ச் பண்ணும் போது ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 months அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாத்துக்குமே ஈவனா 4 months ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்றாங்க அப்ப இது வந்து ஆப்வியஸா காமன் டிஃபரன்ஸ் 4 months இருக்கு அப்ப இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை ஃபாலோ பண்ணுது அப்ப ஏபியோட ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு கிவன் டேட்டா கொடுத்துருக்கான் அவங்க எல்லாத்தோட ஏஜ் ஆட் பண்ண எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க 168 இயர்ஸ்க்கு ஈக்குவல் சொல்றாங்க அப்ப நமக்கு தெரியும் சம் ஆஃப் டு n டர்ம்ஸ் ஃபார்முலா Sn is equal to எவ்வளவுங்க n/2 into 2a plus n minus 1 into d சோ அதை நம்ம அப்ளை பண்றாங்க அப்ப Sn ஓட வேல்யூ 168 அது வந்து எதுக்கு ஈக்குவல் n/2 into n/2 ஏன்னா மொத்தம் எத்தனை பேர் நமக்கு தெரியாது into 2a 2 into a ஓட வேல்யூ என்னதுங்க 8 அப்ப 2 into a plus n minus 1 into இப்போ காமன் டிஃபரன்ஸ் ஓட வேல்யூ என்ன நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் வந்து 4 months னு கொடுத்திருக்காங்க ஆனா எனக்கு இது வந்து 8 இயர்ஸ்ல இருக்கு அப்ப months இயர்ஸா கன்வர்ட் பண்ண என்னது 4 divided by 12 அப்ப என்னதுங்க 1/3 இயர்ஸ் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் காமன் டிஃபரன்ஸ் ஜஸ்ட் வந்து 4 ன்னு போட்டுருவாங்க மந்த்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவாங்க அது தப்புங்க அப்ப into 1/3 இது காமன் டிஃபரன்ஸ் இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 168 க்கு ஈக்குவல் சோ இப்போ மல்டிப்ளை பண்ணனும்னு வெச்சுக்கோங்க 16 plus
சரிங்களா? இங்க என்ன ஆகுங்க, n-1 divided by 3. இதோட வேல்யூ வந்து 16, 1, 6 12, 13, 1, 336. ஓகேங்களா? இப்போ திரும்ப எல்சிஎம் எடுக்கிறாங்க. அப்ப 48 இங்க ஒரு n இருக்கு, சாரி. அப்போ 48n plus n square minus n square minus n is equal to 336. இந்த 3 இங்க போகுது. அப்ப 336 into 3. சரிங்களா? அப்ப 48n minus n வந்து 47n. அப்ப n square plus 47n minus 6 18, 1 3 9 10, 1 3 9 10, 1008 is equal to 0. இப்போ இது வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நம்ம நார்மலா சால்வ் பண்ணும்போது ஆப்வியஸா 47 னா 15 into வராதுங்க, 16 into 63. 16 into 63. அப்ப இது என்ன வரும், n minus 16 into n plus 63 is equal to 0 னு நார்மலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது. ஓகேங்களா? எப்படி பார்த்தோன்னா ஷார்ட்கட்டா சால்வ் பண்ணுறது நம்ம ரெகுலர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், என்னோட வேல்யூ 16 ஆர் என்னோட வேல்யூ minus 63. கண்டிப்பா என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து நெகட்டிவ்ல இருக்க முடியாது. அப்ப கண்டிப்பா -63 கிடையாது. அப்ப இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், டோட்டலா 16 பீப்புள் இருக்காங்க. அப்ப அந்த எல்டஸ்ட் பர்சனோட ஏஜ் என்ன, 16th பர்சனோட ஏஜ் தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்ப T16 என்னன்னு பாக்குறோம். T16 அது என்னது, a plus 15d. a plus 15d. a வந்து நமக்கு என்ன தெரியும், 8 plus 15 into d வந்து எவ்வளோ, 1/3. சரிங்களா? ஸோ இதுல இருந்து 8 plus 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 years. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏஜ் அது எல்டஸ்ட். அப்போ எல்டஸ்ட் பர்சனோட ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா 13 years. So this is your final answer. So இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, ரோகன் ஒருத்தவங்க டோட்டல் லோன் 1,18,000 பே பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees பே பண்றாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு மந்த்தும் 100 rupees அதிகமா பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, 30th இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, முதல் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா, 30th இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த என்டையர் லோன் அமௌண்ட் அடைக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், இதுதான் क्वेश्चन. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல சீக்வன்ஸ் எழுதிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்க, 1000 rupees. அடுத்த மாசம் இதுல இருந்து 100 rupees அதிகம், அப்ப 1100 rupees. அதுக்கு அடுத்த மாசம் இதுல இருந்து ஒரு 100 rupees அதிகம், அப்ப 1200. அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, இந்த சீக்வன்ஸ்ல a வந்து 1000. காமன் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளோங்க, 100 rupees. 100 ரூபா தானே வித்தியாசம். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन 30th இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க. அப்ப அவன் T30 கேக்குறான். சரிங்களா? அப்ப T30 என்னது, a plus n minus 1 into d. அப்ப a plus 29d. அப்ப என்னதுங்க, a வந்து நம்மளுக்கு 1000 plus 29 into காமன் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, 100. அப்ப 1000 plus 2900. அப்ப எவ்வளோங்க, 3900 rupees. அப்ப 30th இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, 3900 rupees பே பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, அப்ப 30th இன்ஸ்டால்மெண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு இன்னும் பே பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 30th இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? நம்மளுக்கு தெரியும் சம் அப் டு 30th டேர்ம் எவ்வளவு. நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா there is one formula, என்னது, n/2 into a plus n. அந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப S30 is equal to n வந்து எவ்வளோ, 30 தான். இப்போ 30/2 into a plus l. a வந்து எவ்வளோங்க, 1000. இங்க எனக்கு Lன்றது 30th தானே, எனக்கு 30th டேர்ம் இருக்கான கண்டுபிடிக்க போறேன். அப்ப 30th டேர்மோட அமௌண்ட் எவ்வளோ, 3900. 3900. ஓகேங்களா? அப்ப S30 எவ்வளோ வருங்க, S30 பாத்தீங்கன்னா இங்க 30/2 into 4900. அப்ப S30 is equal to, so 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8, 1 5 2s are 10, 0. அப்ப 5s are 15, 1 4s are 12, 13, 1 3 2s are 6, 7, 73,500. 73,500. அப்ப அவங்க 30th இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்க, 73,500 rupees பே பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க அதை ஆன்சரா கேட்கல, 30th இன்ஸ்டால்மெண்ட்க்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு அமௌண்ட் பெண்டிங் பே பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் அமௌண்ட்ல இருந்து
30th இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் பே பண்ண அமௌண்ட்டை நான் மைனஸ் பண்ண எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 1,18,000 மைனஸ் 30th இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க 73,500. அப்போ அதை மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க எவ்வளோங்க 43, 53, 83, 93 அப்போ 44,500 rupees. ஃபைனல் ஆன்சர் வந்து என்னதுங்க 44,500. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3,900. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 44,500 rupees. தேங்க்யூ.